இன்று நாம் பார்க்க போகிறதான செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசு குருடனை பார்வை அடைய செய்த ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் சுகம் பெறாததற்கு காரணம் என்ன? நீங்கள் இன்னும் ஆசீர்வாதம் பெறாததற்கு காரணம் என்ன? இன்னும் நீங்கள் மேன்மை, உயர்வு, செழிப்பு, விடுதலை பெறாமதற்கு காரணம் என்ன? இங்கே பாருங்கள், உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருகிறவர். நிச்சயமா இந்த நாளில் நீங்கள் சுகத்தை பெறப்போகிறீர்கள், நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள், மேன்மை அடைய போகிறீர்கள், உயர்வை பெறப்போகிறீர்கள், செழிப்பை பெறப்போகிறீர்கள், விடுதலையை பெறப்போகிறீர்கள் என்று என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதிலை தருகிறவர். பாருங்கள், வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 65:2 பார்க்கும் போது ஜெபத்தை கேட்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறார். யோவான் 14:14 பார்க்கும் பொழுது என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 66:20 வசனத்திற்கு வருவீர்கள் என்றால் என்னுடைய ஜெபத்தை தள்ளாதிருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 5:15 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்க்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை தருகிறவர். இந்த மார்க்கு 8 ஆண்டவர் இயேசு குருடனை எப்படி பார்வையடைய செய்தார்? அவன் வெளிப்புற தோற்றத்தில் எதையே பார்க்க முடியாதவனை பார்க்க வைத்தார். இதுவரை நீங்கள் உங்கள் கண்களில் சுகத்தை பாராத நீங்கள் சுகத்தை இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். இதுவரை ஆரோக்கியத்தை பாராத நீங்கள் உங்கள் கண்களில் ஆரோக்கியத்தை பார்க்க போகிறீர்கள். ஏராளமான நன்மைகளை இதுவரை நீங்கள் பாராமல் இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ஏராளமான நன்மையை பார்க்க போகிறீர்கள். பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை, பார்க்க முடியாத காரியங்களை நீங்கள் பார்க்கிற நேரம் வந்துவிட்டு இது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு புதிய நாட்களுக்குள், ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் போக போகிறீர்கள். அதற்காகவே என் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இதுவரை உங்கள் கண்களில் எதை பார்க்காமல் இருந்தீர்? சுகத்தை பாராமல் இருந்தீர்களா? ஆரோக்கியத்தை பாராமல் இருந்தீர்களா? நல்ல வேலையை பாராமல் இருந்தீர்களா? நன்மை பாராமல் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். என் ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள், அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள், விடுதலையை பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார், உயர்வை தரப்போகிறார். ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 22 வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குருடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இதுவரை நீங்கள் கேட்டிராத ஒரு புதிய சத்தியத்தை பார்க்க போகிறோம். இயேசு எப்படி அவனை பார்வையடைய செய்தார், அதற்காக என்ன செய்தார் என்கிறத ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் வேறு சிலர் இங்கே ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள் இயேசுவினிடத்தில். இங்கே பெயர் அறிவிக்கப்படவில்லை. இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி, அந்த குருடனை தொடும்படி வேண்டிக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், தேவையோடு இருக்கிறான். தேவையோடு இருக்கிற இவன் பார்வையடைய வேண்டும், தேவை சுகம் அடையணும், பார்வை அடையணும். இவனுக்கு தேவை அடையும்படி தேவையுள்ள இவனை சிலர் கொண்டு வருகிறார்கள். இவனுடைய கிரிகைகள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் அறிவிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் கொடுக்கிற காரியங்கள் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாளில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவையோடு இருக்க நீங்கள் அழைத்து வர வேண்டும். எப்படி இவனுடைய தேவையோடு இருந்தவனை அழைத்து வந்தது போல ஒருவேளை நிறைய சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை, விடுதலை தேவை, அற்புதம் தேவை என்று இருக்கிற மக்களை இதை வியாழக்கிழமை கூட்டத்துக்கு நீங்கள் அழைத்து வாருங்கள். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் அற்புதங்களை செய்கிறார், விடுதலை தருகிறார். அற்புதங்களை நீ கட்டாயம் செய்வார் என்று விசுவாசத்தோடு அழைத்து வாருங்கள்.
எப்படி இவனை அழைத்து வந்தது போல நீங்கள் வியாதியுள்ளவர்களையும், அற்புதங்களை கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களையும், திருமணம் ஆகாதவர்களையும், கடன் பிரச்சனை உள்ளவர்களை அழைத்து வாருங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அழைத்து வந்தவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர். இந்த நாளிலும் கூட நீங்கள் கேள்விப்பட்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்தவர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், உனக்கு விடுதலை தரப்போகிறார், உன்னை உயர்த்த போகிறார், இதுவரை இல்லாத ஒரு நன்மையை ஆண்டவர் உன் வாழ்க்கையில தரப்போகிறார் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய குருடர்களை அழைத்து வாருங்கள், ஆவிக்குரிய முடவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறியாமல், வேதத்தின் ஆழமான காரியங்களை அறியாத குருடர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம், இந்த நாளில் உங்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள், வேதத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை நீங்கள் காணும்படி உங்கள் கண்களை ஆண்டவர் திறந்து விட்டு இருக்கிறார். நீங்கள் அழைத்து வர வேண்டும். இங்க பாருங்கள், இயேசுவே தொடும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரு குருடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து இயேசுவே இவனை தொடும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தவுடனே முதலாவது நர்சு தொடுகிறார், அப்புறம் பின்பு டாக்டர் தொடுகிறார், பின்பாக அவருடைய குழந்தையுடைய தாய் தொடுகிறார், தகப்பன் தொடுகிறார், இனஜனங்கள் தொடுகிறார்கள், எல்லாரும் தொடுகிறார்கள். வளரும் போது எத்தனையோ பேர் தொடுகிறார்கள். ஏற்கனவே பல மனிதர்களால் தொடப்பட்ட மனிதன் எத்தனை பேர் தொட்டு வாழ்க்கையில சுகம் வரவே இல்லை, குருடனா தான் இருக்கிறான். குருடனா பிறப்பது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சாபமான ஒரு காரியம். ஒளி இல்லை, வாழ்க்கையில ஒளி இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தையே அவன் எல்லாமே இருளாக காணப்படும். பாருங்கள், இவன் வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு காணப்படுகிறீர்களா? பிறந்ததிலிருந்தே பிரச்சனையா, பிறந்ததிலிருந்தே பாடுகளா, பல கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கிறீர்களா? எத்தனையோ பேர்மனை தொட்டார்கள். நர்ஸ் தொட்டா, டாக்டர் தொட்டான், அப்பா அம்மா தொட்டாங்க, இனஜனங்கள் தொட்டாங்க, எத்தனையோ டாக்டர்கள் இவனை தொட்டிருப்பாங்க, மாற்றம் வரல. ஆனால் இயேசு தொடும்படியா இயேசுவினிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை மாற, ஒருவேளை உங்கள் வியாதி மாற, நிறைய டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? நிறைய டாக்டர் உங்களை தொட்டு பார்த்திருக்காங்க, சுகம் கிடைக்கலையா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில சுகம் கிடைக்காமல் வந்திருக்கிறீர்களா? ஒருவேளை உன் கணவனை தொட்டு உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லையா? மனைவி தொட்டு மாற்றம் இல்லையா? சகோதரர்கள் சகோதரிகள் யார் தொட்டும் உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லையா? இவர்கள் யார் தொட்டும் இவன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, இயேசுவே இவனை தொடும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இயேசு தொட்டால் சுகம் கிடைக்கும், இயேசு தொட்டால் அற்புதம் நடக்கும். நான் சொல்லுகிறேன், இயேசு தொடும்படியாக அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், இயேசு உன் வாழ்க்கையை தொடும்படியாக, உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக ஒருவேளை இந்த நாளில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறாயா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசத்தோடு இருங்கள். ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு விடுதலை வரப்போகிறது, ஒரு உயர்வு வரப்போகிறது, இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில வரப்போகிறது என்று என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவே இவனை தொடும், இயேசுவே இவனை தொடும். இதுதான் இவர்களுடைய ஜெபம். இயேசுவே இவனை சுகமாக்கும். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இவனை சுத்தமாக்கும் என்று கேட்கவில்லை, இயேசுவே இவனை தொடும் என்று கேட்கிறார்கள். அப்போ இவர்கள் விசுவாசிகளா அல்லது அவிசுவாசிகளா? மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுதும் மத்தேயு 8:2 நீங்கள் பார்க்கும் பொழுது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அந்த குஷ்டரோகி கேட்டானே, அவனுடைய ஜெபம் அப்படி இருந்தது. இயேசு தமது கரத்தை நீக்கி சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். மார்க் 10:16 நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சிறு பிள்ளைகளை தொட்டார். மார்க் 7:14 பார்க்கும் பொழுது அந்த நாயுனூர் வாலிபனுடைய அவனுடைய பாடையை தொட்டார், பாடையை தொட்டார். குருடர்களை இயேசு தொட்டார்.
பேதருடைய மாமி ஜுரமாக இருக்கும் பொழுது தொட்டார். அப்படி என்றால் இங்கே ஜெபத்தை கேட்டார், தொடும் என்று கேட்டார். ஆனா இயேசு என்ன செய்தார்? 23 வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவனுடைய குருடனுடைய கையை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் இயேசுவனை தொடும், இயேசுவின் தலையை தொடும், என் கர்ப்பப்பையை தொடும், அடுத்த குடும்பத்தை தொடும், என் பிள்ளைகளை தொடும், என் கணவனை தொடும், வியாபாரத்தை தொடும் என்று இயேசுவை தொட்டால் அற்புதம் நடக்கும். குருடனை பார்வடைய செய்தாரே, குஷ்டரோகி தொட்டு சுகமாக்கினாரே, அப்பத்தையும் மீனையும் தொட்டு பெருக வைத்தாரே, அந்த ஆண்டவர் இடத்தில் கொண்டு வந்தால் நிச்சயமாய் தொட்டால் குருடன் பார்வை அடைவான் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் கொண்டு வந்தது போல இன்றைக்கு நீயும் இயேசு இந்த நாளில் தொடும், இந்த கூட்டத்தில் என்னை தொடும், ஒரு அற்புதங்களை செய்யும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், இயேசுவே என்னை தொடும் என்று நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இவர்கள் தொடும் என்று கேட்டார்கள், என்னுடைய ஜெபம் தொடும். ஆனால் இயேசு அவனுடைய கையை பிடித்தார். ஜெபம் செய்வது ஒன்று, பதில் வருவது ஒன்று. இவருடைய ஜெபம் இயேசுவே தொடும், இயேசுவினுடைய பதில் பிடித்தார். கேட்பது ஒன்று, செய்வது ஒன்று. ஜெபிப்பது ஒன்று, பதில் வேறு. பாருங்கள், ஒருவேளை நீங்க ஜெபிப்பது ஒன்றாக இருக்கலாம், பதில் வேறொன்றாக இருக்கலாம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. தொடுவது நல்லதா, பிடிப்பது நல்லதா? இயேசுவே தொடும் என்று கேட்டார்கள், இயேசு தொடவில்லை, பிடித்தார். இயேசுடைய ஒரு விரல் தொட்டாலே அற்புதம் நடக்கும், கை நீட்டினால் அற்புதம் நடக்கும், அவர் திரும்பி பார்த்தாலே அற்புதம் நடக்கும். ஆனால் தொடுதல் என்பது ஒரு விரலால் தொடுவது, ஆனால் பிடிப்பது என்பது 5 விரல்களையும் செயல்படுத்தி ஒன்றாக பிடிப்பதாகும். இந்த குருடனை அவனை அழைத்து வந்த ஜனங்களும் இயேசுவே இவனை தொடும் என்றுதான் வேண்டினார்கள். இயேசு அவனை தொட விரும்பவில்லை, இயேசு அவனை பிடிக்க விரும்பினார். இயேசு தொடுவதை பார்க்கிலும் அவர் பிடிப்பதை விரும்புகிறார். பாருங்கள், இங்கே இயேசு அவனை பிடித்த பிறகும் அவன் கண்கள் திறக்கப்படவில்லை. சில வேளைகளில் ஒருவேளை இயேசுனை பிடித்து விட்டார், நான் ரட்சிப்புக்குள் வந்து விட்டேன், ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இன்றும் அற்புதம் நடக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு ஒரு விரலை நீட்டினாலே அற்புதம், கை நீட்டினால் அற்புதம். ஆனால் இயேசு கை நீட்டவில்லை, கை நீட்டி பிடித்தார். பிடிப்பது என்பது வேறு, தொட்டால் சுகம். தொடுவது என்பது வேறு, பிடிப்பது என்பது வேறு. பாருங்கள், தேவனுடைய ஜனமே, இயேசு தொட விரும்பவில்லை, பிடித்தார். பிடித்தார். உங்களையும் என் ஆண்டவர் வெறும் சுகத்தை கொடுத்து அனுப்ப விரும்பவில்லை, உங்களை கர்த்தருடைய பிள்ளையாய் அவர் பிடித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களை பிடித்திருக்கிறார், பிடித்திருக்கிறார். இயேசு உங்களை பிடித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நீ இருக்கும்படி, அவரோடு நீங்கள் வாழும்படி. எப்படி கடல்களில் வலையை போட்டு மீனை பிடித்தது போல இயேசு உங்களை பிடித்திருக்கிறார். நீங்கள் சுகம் கிடைத்திருந்தால் அப்படியே போயிருப்பீர்கள். சுகம் கொடுக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாகவே உங்களை மாற்றி உங்களை பிடித்து காலமெல்லாம் உங்களோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குருடனுக்கு இயேசு பிடிப்பதின் நோக்கம் தெரியவில்லை. என்னை அநேகர் சோதரம் பிடித்து இருக்கிறார்களே, கைவிட்டு விட்டு போயிட்டார்கள். உன் கணவன் உன்னை கைவிட்டு கைப்பிடித்து விட்டு போய் விட்டானா? உன் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களா? வேலை செய்த இடத்தில் அதிகாரிகள் கைவிட்டு விட்டார்களா? நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்களா? கலங்காத, யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் இன்றைக்கு உன் கூட இருக்கிறார். பிடித்து கொண்டார், என்னை இறுக பிடித்து கொண்டாரே என்று இந்த குருடன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் இதை ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு பிடித்த பிறகும் ஒருவேளை இந்த குருடன் இயேசு பிடித்துக் கொண்டிருக்கிறாரே, என்ன செய்கிறார் என்று அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.
ஒருவேளை இவன் இயேசுனுடைய கையை பிடித்திருந்தால் இவனுடைய கை விட்டிருப்பான். ஆனால் இவன் இயேசுவை பிடிக்கவில்லை, இயேசு இவனை பிடித்தார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் இயேசுவை பிடித்திருந்தால் நாம் விட்டிருப்போம். ஆனால் இயேசு நம்மை பிடித்ததினாலதான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு வரையும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். இயேசுதான் எனக்கு எல்லாம், என் உயிரே இயேசுதான், நான் எந்த சூழ்நிலை இயேசு விட்டு விலக மாட்டேன், கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நோக்கம், ஒரு வைராக்கியத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு நம்மை பிடித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பிடித்தால் கலண்டு போகாது. மத்தேயு 4:19 பார்க்கும் பொழுது இயேசு பிடித்தார், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த பிடிப்பது என்பது ரட்சிப்பு அடையாளம். நோட் பண்ணிக்க, இயேசு கையை பிடிப்பது ரட்சிப்பு அடையாளம். சுகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இவனை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றி இவனுக்கு விடுதலை தர விரும்புகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சுகத்திற்காக வெறும் விடுதலைக்காக எதிர்பார்த்து வருவாய் என்றால் இன்றைக்கு இயேசு உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். இருதயத்தை திறந்து இயேசுவை கொடு. உன் வாழ்க்கையை முழுவதும் அற்புதங்களை ஆண்டவர் செய்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை பிடிக்கிறார். கலங்காதே. என் கணவன் என்னை கைவிட்டானே, கலங்காதே. உன்னை இயேசு கரம் நீட்டி பிடிக்கிறார். உன் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களா? இயேசு கரம் நீட்டி பிடிக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் கலங்காதே, இயேசு உன் கரத்தை நீட்டி பிடிக்கிறார். நீ நினைப்பதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வருகிறது. அவர் கை பிடித்தால் கைவிட மாட்டார். இவன் முன்னுக்கு போக முடியாத நிலை, இயேசு கையை பிடித்து பின்னாக அழைத்து வருகிறார். பிடித்தால் என்றால் பற்றி கொள்ளுதலை காட்டுகிறது. நோட் பண்ணிக்கங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:21 பார்க்கும் பொழுது நலமானதை பிடித்துக்கொள், நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. தீத்து 1:9 சொல்லுகிறது வசனத்தை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க கெட்டியா. இன்னைக்கு கேட்கிற வசனத்தை எபிரேயர் 3:6 சொல்லுகிறார் முடிவு பரியந்தம் பற்றிக்கொள், முடிவு பரியந்தம் பற்றிக்கொள். இயேசுவை முடிவு பரிந்த பற்றிக்கொள்ளுங்க. எபிரேயர் 4:14 சொல்லுகிறது அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள், அறிக்கை இடுகிறத உறுதியா பற்றிக்கொள்ளுங்க. ஏசாயா 41:13 உனக்காய் வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர், I the Lord your God will hold your right hand saying to you fear not, I will help you. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா 1:5 உனக்காய் வருகிறது, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 94:14 உனக்காய் வருகிறது. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:16 எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். உன் கணவன் கைவிட்டானா? உன் மனைவி கைவிட்டாரா? பிள்ளைகள் கைவிட்டார்களா? நண்பர்கள் கைவிட்டார்களா? எல்லாரும் கைவிட்டார்களா? ஏசாயா 54:6 உனக்காய் வருகிறது. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதம் 27:10 உனக்காய் வருகிறது. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். 1 நாளாகமம் 28:9 நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டது. அவர் உன்னை பிடித்து விட்டார். இதோ இயேசுடைய கரம் உன்னை நோக்கி வருகிறது. அவருடைய கரம் உன்னை பிடிக்கிறார், கையை பிடிக்கிறார். கலங்காத, தைரியமாயிரு. இயேசு உன்னை கெட்டியாக பிடித்து அவர் கைவிட மாட்டார். கண்ணீரோடு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? எல்லாரும் கைவிட்டார்களே, கலங்காத மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நடத்துவே, உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை உயர்த்துவே, உன்னை கனப்படுத்த. யார் உன்னை கைவிட்டாலும் கலங்காதே. உன்னை உயர்த்துகிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராகி நான் உன்னை மேன்மையாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பிடித்தார் என்றால் கைவிட மாட்டார் என்ற அர்த்தம். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், உண்மை சம்பவம். முத்து மாறன் என்கிற ஒரு மனிதனுக்கு முத்துக்குமாரன் என்கிற ஒரு மகன் இருந்தான்.
அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள். தென்னகத்திலுள்ள தூத்துக்குடி பகுதியில் கடல் ஆழத்தில் போய் முத்துக்களை எடுப்பதுதான் முத்துமாறனுக்கும் முத்துக்குமாரனுக்கும் வேலை. 2 பேரும் கடல் ஆழத்தில் போய் முத்தை கண்டுபிடித்து எடுத்து வருவார்கள். முத்துமாறனும் தன் மகன் முத்துக்குமாரனும் ஒரு சமயம் கடல் ஆழத்திற்கு கடந்து சென்று முத்தை எடுக்க போனார்கள். முத்துமாறன் அப்பா, முத்துக்குமாரன் மகன். அப்பா வெளியே வந்துட்டார், மகன் நீண்ட நேரம் ஆகியும் வரவில்லை. 2 பேரும் திறமையானவர்கள். எவ்வளவு ஆழத்திற்கு போனாலும் அந்த முத்தை எடுத்து தான் வெளியே வருவார்கள். ரொம்ப திறமையானவர்கள். அந்த அளவுக்கு தன் மகனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தார் முத்துமாறன். அந்த சமயம் உள்ளே போன வெளியே வரவே இல்லை. தன்னுடைய மகன் திறமையானவன், எந்த சூழ்நிலை எப்படியா வெளியே வந்துருவான்னு பார்த்து கொண்டே இருந்தார். வரவே இல்லை. திரும்பி தன் மகனை காணவில்லை என்று பரிதபித்து முத்துமாறன் மீண்டும் கடல் ஆழத்திற்குள் போகிறார். போய் பார்த்தால் தன்னுடைய முத்துக்குமாரன் மகன் கடல் பாசியினால சுற்றப்பட்டு சிக்கி மரித்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதார். தன் மகனை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்து பார்த்தவுடனே தன் மகன் மரித்து போனார். கதறி அழுகிறாள். ஒரே மகன், ஐயோ என் மகன் மரித்து விட்டானே. ஆனால் தன் மகன் கையில ஏதோ ஒன்றை பற்றி கொண்டிருந்தார். கையை திறந்து பார்த்த பொழுது ஒரு பயங்கர விலை மதிப்புள்ள முத்து, இதுவரை பெற்றிராத ஒரு முத்து அவருடைய கையில் இருந்தது. தன்னுடைய மகன் உயிரை பணயம் வைத்து இந்த முத்தை வெளியே கொண்டு வந்தான். கதறி அழுதான். ஒவ்வொரு நாளும் தன் மகனை நினைத்து முத்து குளிக்க அதற்கு பின்னாடி முத்துமாறன் போவதில்லை. அவனுடைய நண்பன் ஜான் என்பவர் பட்டாளத்திற்கு சிறு வயதிலே அவர் போய்விட்டார். மீண்டும் இவர் இருக்கிற ஊருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி மீண்டும் அந்த ஊருக்கு வந்தார். தன் நண்பனை பார்க்க வந்தார். ஊரெல்லாம் சுவிசேஷத்தின் இயேசுடைய அன்பை சொன்னார். முத்துமாறன் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன். ஜான் தன் நெருங்கிய நண்பனாக இருந்தார். இயேசுடைய அன்பை சொன்னார். கலங்காதே, யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார், கலங்காதே. ஜான் முயற்சி பண்ணி முத்துமாறனுடைய ஒரே மகளுக்கு எந்த வரதட்சணை இல்லாம திருமணம் செய்து முடித்தார். ஜானுடைய முயற்சியினால திரும்பியும் அவர் பட்டாளத்திற்கு போகிறதுனால எல்லா காரியங்களையும் செய்து போகிற நேரத்தில் முத்துமாறன் ஓடி வந்து ஜான் கட்டி அணைத்து கதறி அழுகிறார். கலங்காதே, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுடைய பிள்ளையாக இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையிலே இந்த கவலைகளை எல்லாம் மாற்றுவார். மகன் கைவிட்டாலும் இயேசுனை கைவிட மாட்டார் என்று சொன்னார். தாங்க முடியவில்லை. ஒரு நிமிடம் இரு ஜான் என்று சொல்லி வீட்டுக்குள் கடந்து சென்று ஒரு பையில ஒன்றை எடுத்துட்டு வந்தான். அதை பிரித்து கரத்தில் கொடுத்தான். இதை நீ வைத்துக்கொள். அதை பார்க்கிறான். ஓ, இது விலை உயர்ந்த முத்தே. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இது விலை உயர்ந்த முத்தாக இருக்கலாம், இதை பத்திரமா நீ வைத்துக்கொள், உனக்கு கொடுக்கிறேன் என்றால் குடும்பத்திற்கு எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறாய், இதை நீ வைத்துக்கொள் சொன்னான். ஜான், இது விலை உயர்ந்த முத்தாக உனக்கு இருக்கலாம், ஆனால் இது என் மகன் உயிரை பணயமாய் வைத்து உயிரையே ஜீவனாய் கொடுத்த முத்து என்று சொன்னார். கதறி அழுகிறார். அப்பொழுது ஜான் சொன்னார், உன்னுடைய மகன் உயிரையே பணயமாக வைத்து இந்த முத்தை என்று சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷம், உண்மைதான். என் மனது கஷ்டமாக தான் இருக்கு. இதை விட சாதாரண ஒரு முத்துக்காக உன் மகன் உயிரை விட்டான் என்றால், ஆண்டவராக இயேசு ரட்சிப்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதர்களுக்காக, ஒரு முத்துக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகள், எல்லா ஜனங்கள் என்கிற முத்துக்காக தன் ஜீவனை கொடுத்துதான் நம்மை சம்பாதித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கதற ஆரம்பித்தார். என் மகன் ஒரு முத்துக்காக தான், இயேசு இவ்வளவு பெரிய தெய்வமா, எல்லா மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தா என்று முத்துமாறனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவன் ரட்சிப்புக்குள் வழி நடத்தி அவன் நல்ல சபையில் இணைத்து சென்றாராம். தேவ ஜனமே, ஒரு முத்துக்காக
தன் ஜீவனையே கொடுத்து முத்துமாறன் ஜீவனை விட்டிருப்பான் என்றால் உன் ரட்சிப்புக்காக நீ சுகத்தை பெற, ஆசீர்வாதத்தை பெற, நீ பரலோகத்துக்கு செல்ல, நரகத்திற்கு தப்ப, எல்லா நன்மைகளுக்காக தன் ஜீவனையே இயேசு கொடுத்தாரே. ஆண்டவர் அற்புதமான தெய்வம், அதிசயமான தெய்வம். இயேசுவை போல் ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. அந்த ஆண்டவர் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், முழு உலகத்திற்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், இரத்தத்தை சிந்தின ஆண்டவர், தன்னுடைய சரீரத்தை கொடுத்த ஆண்டவர், தன் சரீரம் முழுவதையும் கொடுத்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் இருதயத்தை கேட்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த, இழந்ததை தர, நன்மையை தர, பலனை தர இதோ உன்னை தேடி வந்திருக்கிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்று பிடித்தார் என்றால் அது ரட்சிப்புக்கு அடையாளம். ரட்சிப்பை இவனுக்கு தந்தார். முதலாவது, இவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறானாலும் கண் திறக்கப்படவில்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், கர்த்தருடைய பிள்ளையா தான் இருக்கிற, இயேசுனை பிடிச்சார், இன்னும் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறல, கர்ப்பப்பையில் இருக்கிற கோளாறு மாறல, கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறல, ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனை மாறல, கால்ல இருக்கிற பிரச்சனை மாறலன்னு சொல்லுகிறாய் அல்லவா? இதோ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நிச்சயமா இன்றைக்கு ஒரு விடுதலை நீ பெறப்போகிறார். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசு உன்னை பிடித்து இருக்கிறார். பிடித்த தெய்வம் இன்றைக்கு உனக்கு சுகத்தை தரப்போகிறார். உன் கண்களை திறக்க போகிறார். வியாதிகள் மாற போகிறது, சுகத்தை தரப்போகிறார். பலவீனங்கள் மாற போகிறது. உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகிறது. கர்ப்பத்தின் கனி கிடைக்க போகிறது. நிச்சயமாய் ஒரு மாற்றம் வரப்போகிறது. எதிர்பார்ப்புடன், விசுவாசத்துடன் இந்த பிரசங்கத்தை கேள். ஆமென் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக, கிராமத்திற்கு வெளியே அவனை அழைத்து கொண்டு வந்தார். அடுத்த ரகசியம், பிடித்தார் என்றால் ரட்சிப்பு. கிராமத்திற்கு வெளியே கொண்டு வந்தார். Praise the Lord. Let him out of the town. வெளியே கொண்டு வந்தார். அவனை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வரும் பொழுது இயேசு நிதானமாக தான் நடந்திருப்பார், வேகமாக நடந்திருக்க மாட்டார். ஏனென்றால் இவன் குருடனாக இருப்பதினால இயேசு அவனை நிதானமாக பிடித்து நடந்து வந்திருப்பார். இயேசு நடக்கிறார், இயேசுவோடு கூட நடக்கிறான். இயேசுவும் நடக்கிறார், இவனும் நடக்கிறான். முன்பாக உலகத்தோடு நடந்தவன், பாவத்தோடு நடந்தவன், இப்ப இயேசுவோடு கூட நடக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாமும் எதிலையோ நடந்துட்டு இருந்தோம், இயேசு நம்மளை பிடித்து இன்னைக்கு அவரோடு கூட நடக்கும்படியாய் செய்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. எவ்வளவு அற்புதமான சத்தியம். இயேசுவோடு கூட நடந்தான், இயேசுவுக்கு பின் நடந்தான், முன்பொரு பாதையில் நடந்தான். ரோமர் 8:30 சொல்லுகிறது, அழைக்கிறவர்களை அவர் நீதிமானாக்க. உலகத்தோடு நடந்தவன், பாவத்தோடு நடந்தவன் இப்பொழுது பரிசுத்தரோடு நடக்கிறான். உலகத்தை பின்பற்றினவன், பிசாசை பின்பற்றினவன் இப்பொழுது இயேசுவை பின்பற்றுகிறான். 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களாகும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். 2 மத்தேயு 1:9 சொல்லுகிறது, நம்மை பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையான பின்பு இன்றைக்கு அநேகருடைய நடை மாறவில்லை. இவன் இயேசுவோடு நடக்கிறான். பாருங்கள், பரிசுத்தமா இன்றைக்கு அநேகர் நடக்கவில்லை, சத்தியத்துல நடக்கல, உண்மையில நடக்கல. இயேசு பிடித்தும் அவருடைய பிள்ளையாக இருந்தும் இயேசுவோடு நடக்கிறீர்களா? மத்தேயு 2:12 சொல்லுகிறது, இயேசுவை சந்தித்த சாஸ்திரிகள் வந்த வழியாய் அல்ல, வேறு வழி, புதிய வழியில் போனார்கள். வந்த வழி பாவ வழி, பாரம்பரியத்தின் வழி. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இன்றைக்கு பேச்சு மாறணும், பார்வை மாறணும், எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். இன்னைக்கு அதே பழைய சுபாவம், பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய நிலையில் இருப்பாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் பிடித்திருக்கிறார். நீ அவரோடு நடக்க வேண்டும். அவருடைய அன்பின் வழியிலே, சத்தியத்தின் வழியிலே, பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். எபேசியர் 4:1-3 வரை பார்க்கும்போது,
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரமானாய் நட. எபேசியர் 4வது அதிகாரம் 17 இருந்து 23 பார்க்கும்போது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையினால நடக்கிறது போல இனி நடக்க கூடாது. புறஜாதிகளை போல நீ நடக்காதே. இயேசுவின் வழியில நட, சத்தியத்தின் வழியில நட, உண்மையில் வழியில் நட, அவரோடு கூட நட, அற்புதம் நடக்கும். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் 8வது வசனம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ நட. இந்த நட என்கிற வார்த்தை எபேசியர் புஸ்தகத்தில் 8 முறை வருகிறது. நட, நட என்றால் செயல், நட என்றால் முன்னேறுதல், வசனத்தின்படி செய்தல். இயேசுவோடு நடக்கிறார் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் ஆலயத்திற்கு வருகிறான், ஞானஸ்நானம் எடுக்கிறான், திருவிருந்து எடுக்கிறான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், தசமபாகம் கொடுக்கிறான், சபையில் நிலைத்திருக்கிறான், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறான், முன்னேறுகிறான், முன்னேற்றத்துக்குள் போகிறான் என்று அர்த்தம். இயேசு 3வதாய் பெத்சாயிதாவை விட்டு வெளியே வருகிறார். இயேசு பெத்சாயிதாவுக்கு தான் வந்தார். பெத்சாயிதாவை விட்டு வெளியே கொண்டு வந்தார். கிராமத்திற்குள்ளே அவன் கண்களை திறக்காமல் கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கண்களை அவர் திறக்கிறார். ஏன் கிராமத்திற்குள் வைத்து இயேசு சுகமாகவில்லை? அற்புத சத்தியம், அலமான சத்தியம், கவனமா கேளுங்க. அவனை வெளியே கொண்டு வந்து ஏன் சுகமாக்குறார்? மத்தேயு 11:21 பார்க்கும்போது, கோராசினே உனக்கு ஐயோ, உங்களை செய்யப்பட்ட கிரிகள் பலத்த செய்கள் தீருவிலும் சீயோனிலும் செய்யப்பட்டால் நலமாக இருக்குமே என்று சொன்னார். இயேசு பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். பெத்சாயிதாவே, கோராசினே உனக்கு ஐயோ. பாருங்கள், இவன் ஒரு குருடன். இயேசு பெத்சாயிதாவுக்கு வருகிறார், பிரசங்கம் செய்கிறார், பிரசங்கத்தை கேட்கிறார்கள். இயேசு உள்ளே வருகிறான், தொட வேண்டும், தொட்டால் சுகம் கிடைக்க வேண்டுகிறார். தலைவலியா இயேசுவே தொடும், இடுப்பு வலியா இயேசுவே தொடும், குழந்தை பாக்கி இல்ல இயேசுவே கர்ப்பத்தின் கனியை தாரும், இயேசுவே தொழிலை ஆசீர்வதியும், என்னை தொடும், அப்பத்தையும் மீனையும் தொடும், எல்லாத்தையும் தொடும் ஆண்டவரே, ஆனால் என் இருதயத்தை மாத்திரம் தொடாதிரும். இதுதான் பெத்சாயிதா. சிலர் பிரசங்கத்தை கேட்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, சுகத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், விடுதலை தாரும், வெற்றியை தாரும் என்று கேட்பார்கள். ஆனால் பெத்சாயிதா என்றால் பாரம்பரியம். பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க, ஜாதி வெறியை விட்டு வெளியே வரமாட்டாங்க, பாவத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க. இதான் பெத்சாயிதா. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ வராத பெத்சாயிதா இருக்கிறது, நீ இன்னும் பெத்சாயிதாவுக்குள் இருக்கிறாய், இன்னும் பாவத்துக்குள்ள தான் இருக்கிறாய், பாரம்பரியத்துக்குள் தான் இருக்கிறாய், இன்னும் கோபத்திற்குள், எரிச்சலுக்குள், சண்டை போருக்கிற சுபாவத்திற்குள், பொறாமை என்கிற பெத்சாயிதாவுக்குள் இருக்க. இன்னும் நீ வெளியே வரலையே, அதனாலதான் இன்னும் உன் வாழ்க்கை அற்புதம் நடக்கல, இன்னும் சுகம் பெறல, இன்னும் கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு பாவம் என்கிற பெத்சாயிதா விட்டு வெளியே வா, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா, அசுத்தம் என்கிற பெத்சாயிதா விட்டு வெளியே வா, ஜாதி வெறி என்கிற பெத்சாயிதா விட்டு வெளியே வா. கர்த்தர் உனக்கு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைதா, இன்னும் உனக்குள் கோபம் என்கிற பெத்சாயிதா இருக்கிறது, எரிச்சல் என்கிற பெத்சாயிதா உனக்குள் இருக்கிறது, பொறாமை என்கிற பெத்சாயிதா இருக்கிறது. ஓ, கீழ்ப்படியாத சுபாவம். இந்த பெத்சாயிதாவோடு நீ இருக்கும் பொழுது அற்புதத்தை பெற முடியாது. அதனாலதான் இயேசு பெத்சாயிதா விட்டு அவனை வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கு உன்னை கரத்தை பிடித்து, இன்றைக்கு ஆண்டவரே என் கோபத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன், எரிச்சலை விட்டு வெளியே வருகிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். ஓ, அசுத்த வாழ்க்கை, வேண்டாத நட்பு, வேண்டாத துபாங்கள், ஓ விபச்சாரம், வேசித்தனம், சினிமா, சிற்றின்பங்கள், அசுத்த காரியம், குடி, சிகரெட், சிற்றின்பங்கள், வேண்டாத சுபாவங்கள், வேண்டாத நட்பு என்கிற பெத்சாயிதா விட்டு வெளியே வருகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பா என்றா. இன்றைக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு விடுதலை, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு கனம் இன்றைக்கு வரும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். இயேசு ஒரு நாள் வந்தார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த
குருடனை கொண்டு வருகிறார்கள். இயேசு தொட்டாரா? தொடும் என்று கேட்டார், பிடித்தார். இயேசு கிராமத்திற்குள்ளேயே வைத்து இவனை சுகமாக்கி இருந்தார்னா அதே பாரம்பரிய ஜனத்தோடு போயிருப்பா, அதே கூட்டத்தோடு போயிருப்பா, அதே பாவத்துக்குள்ள போயிருப்பா. அதனாலதான் என் இயேசு இந்த பாவத்தோடு, அந்த பாரம்பரியத்தோடு, அந்த கோப சுபாவத்தோடு, அந்த எரிச்சலோடு இவன் உள்ள திரும்பி போகக்கூடாது என்பதற்காக தான் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் நீ விரும்புகிறபடி உன் கண்களை திறப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை பிடித்து ஏன் வெளியே கொண்டு வரேன் தெரியுமா? இந்த ஜனங்களோட திரும்பி கலவாத பாவ ஜனத்தோடு அந்த மனுஷனோட திருமணி தொடர்பு வைக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார். கொலோசியர் 2:8 உனக்காய் வருகிறது. மனுஷனுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா. கலாத்தியர் 1:14 உனக்காய் வருகிறது. பிதாக்களின் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா. மத்தேயு 15:2 சொல்லுகிறது, முன்னோர்களின் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா. அந்த சாதி, இந்த சாதி, அந்த பாரம்பரியம், இந்த பாரம்பரியம் என்கிறதை விட்டு வெளியே வா. இயேசுவே, என்னை இந்த பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வாரும். இந்த அசுத்த பழக்கத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வாரும். இந்த கோபத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வாரும். இந்த எரிச்சல், சண்டை போட்டுகிற சுபாவம், பொறாமையின் சுபாவம், பாவ இச்சைகளை விட்டு வெளியே கொண்டு வாரும். இதோ கர்த்தர் வெளியே பிடித்து விட்டார். தேவ ஜனமே, இதோ கர்த்தர் மீண்டும் உனக்கு சொல்றார், துன்பத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருகிறார். பிரச்சனை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். கை தட்டுங்களா. வியாதியை விட்டு, வறுமை விட்டு, கஷ்டத்தை விட்டு, கடன் பாரத்தை விட்டு, பிரச்சனை விட்டு, மலட்டு தன்மை விட்டு, திருமணமாகாத தடையை விட்டு, வீடு கட்டுகிற தடையை விட்டு, எல்லா பிரச்சனையை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே இருக்கிறது குறுகிலான இடம். கிராமத்தை விட்டு வெளியே என்றால் விசாலமான இடம். வீட்டை விட்டு, ஊரை விட்டு, கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை நீ சிறிய வீட்டில் இருக்கிறாயா? சிறிய ஆளாக இருக்கிறாயா? வசதி குறைந்தவனாய் இருக்கிறாயா? ஞானத்தில் குறைந்தவனாய் இருக்கிறாயா? அறிவில் குறைந்தவனாய் இருக்கிறாயா? வெளியே கொண்டு வந்தார் என்றால் உன்னை சிறிய நிலையில் இருந்து பெரிய நிலையில் கர்த்தர் வைக்க போகிறார். இருக்கிற இடத்தை பெரிதாக்க போகிறாய். உன் ஊழியத்தின் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்க போகிறார். சிறிய சபை அல்ல, சிறிய நிலை அல்ல, பெரிய நிலையில் வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இடத்தை பெரிதாக்க போகிறார். உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகளுக்கு பெரிய இடத்துல துணை வரப்போகிறது. உன்னை கர்த்தர் பெரிய வேலையில் அமர்த்த செய்ய போகிறார். நிச்சயமாய் இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் ஒரு அற்புத பெரிய தொகையை கர்த்தர் கரத்தில் தரப்போகிறார். கொலோசியர் 2:7 நீ விசுவாசத்தில் பெருகு. இன்றைக்கு விசுவாசத்தில் பெருகு. விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியம் எனக்காய் வருகிறது, விசுவாசத்தில் பெருகு. ரோமர் 6:1 உனக்காய் வருகிறது, கிருபையில் பெருகு. ரோமர் 15:13 நம்பிக்கையில் பெருகு. ஏசாயா 40:29 உனக்காய் வருகிறது, சத்துவத்தில் பெருகு. ஏசாயா 51:2 ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தவர். உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரப்போகிறது. சிறிய நிலை இந்த பெரிய நிலையில் வரப்போகிறார். உயர்வுக்குள் போக போகிறாய், மேன்மைக்குள் போக போகிறாய், ஆசீர்வாதத்துக்குள் பெருக போகிறார். உன்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். பிரச்சனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, அவமானத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். அன்றைக்கு தானியேலை சிங்கக்கபிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், இயேசுவின் மார்போடு இணைந்த சீசனாக யோவானை கொதிக்கும் எண்ணெயில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உனக்காய் வருகிறது. பல மாதங்களாக இருமலோடு இருந்தாய் அல்லவா, வெளியே கொண்டு வருகிறார். சளி தொந்தரவத்தில் இருக்கிற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பார்வை கோளாந்து வெளியே கொண்டு வருகிறார். ஹார்ட் பராபலத்து வெளியே கொண்டு வருகிறார். கேன்சர் பிரச்சனை வெளியே கொண்டு வருகிறார். ஊழியர்கள், விசுவாசிகள் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு கனம் வருகிறது. இதோ இது அற்புத வல்லமை, இயேசுவின் வல்லமை. இந்த வசனம் கேட்கும் போதே உனக்குள் வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீபானா ஷாபா பாபா பாபா தூரிபாட பௌடபா நிகவாட பௌடபா லுரஹத்தியானி ஷல்லரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சரீரத்தில், தொழிலில்
குடும்பத்தில், வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் உனக்கு உயர்வின் நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டு இன்னொரு காரியத்தை சொல்றார். உன் குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வா, விபச்சாரத்தை விட்டு வெளியே வா, சினிமா பார்க்கிற பழக்கத்தையும் சிகரெட்டு பழக்கத்தையும் தீய வழியில் போய்கொண்டிருக்கிறாய், வெளியே வா. நீ வெளியே வராமல் அற்புதம் நடக்க முடியாது. நீ வராமல் இயேசு உனக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. இன்னும் நீ வெளியே வர முடியாமல் இருக்க காரியம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். இந்த சத்தியம் உனக்காய் வருகிறது. நாலாவது ரகசியம், கண்களில் உமிழ்ந்து. கண்களில் உமிழ்ந்து. உமிழ்ந்து என்றால் எச்சை துப்பினார் என்ற அர்த்தம். உமிழ்நீர், அந்த எச்சை பாருங்க, எச்சை கீழே துப்புனா துர்நாற்றம் வீசும். துப்புகிறான். துப்புகிறான் என்றால் ரோட்ல எச்ச துப்புனா நம்ம பார்க்கும்போதையோ நம்ம அருவருப்பா தோணுது. எச்ச துப்புறது வெறுக்கிறோம். இயேசு துப்பினார் என்றால், துப்பினார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்? உமிழ் நீரை சேருண்டாக. உமிழ்னா எச்சி துப்பினார். துப்பினார் என்றால் இதனுடைய ரகசியம் துப்புதல வெறுத்தல் என்ற அர்த்தம். துப்புதல் என்றால் வெறுக்குதல். அப்ப நீ கஷ்டப்படுறதை இயேசு வெறுக்கிறார். என்ன சொல்லுங்க, நீ வேதனைப்படுகிறத வெறுக்கிறார், வியாதியோடு இருக்கிறத வெறுக்கிறார், நீ பாவத்தோடு இருக்கிறத வெறுக்கிறார், கடன் பிரச்சனை இருக்கிறத வெறுக்கிறார், மலட்டுத்தன்மையா இருக்கிறத வெறுக்கிறார், நீ ஊழியத்தில் கஷ்டப்படுறத வெறுக்கிறார், பணப்பிரச்சனையோடு இருக்கிறத வெறுக்கிறார். துப்பினால்தான் எச்சில் வரும். நீ கேன்சரோடு இருக்கிறத கர்த்தர் வெறுக்கிறார், நீ டிபி வியாதியோடு இருக்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். நீ தேவ சித்தம் அல்ல. பில்லி சூனியமா, பயமா, சாபமா, கவலையா, கண்ணீரா, இயேசு துப்புகிறார். துப்புகிறார். பிரச்சனையை வெறுக்கிறார். அப்போ நீ பிரச்சனை இருக்கிற ஆண்டு விரும்பல. உமிழ்ந்தார். உமிழ்ந்தார். மத்தேயு 8:3 சுத்தமாகு. இயேசு வெறுக்கிறார். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திரா 16:22 சிலையை தேவன் வெறுக்கிறார். சங்கீதம் 5:5 அக்கிரமக்காரனை வெறுக்கிறார். எரேமியா 44:4 சொல்லுகிறது, நான் வெறுக்கிறதை செய்யாதே. மேட்டுமையான கண்ணை வெறுக்கிறார், பொய் நாவை வெறுக்கிறார், குற்றம் சிந்தும் கையை வெறுக்கிறார், துராசனை பிணைக்கும் இருதயத்தை வெறுக்கிறார், தீங்கு செய்யும் விரைந்தோடுகிற காலை வெறுக்கிறார், அபத்தம் சொல்லும் பொய் சாட்சியை வெறுக்கிறார், சகோதரர்களுக்குள்ளாக விரோதத்தை உண்டு பண்ணுவதை வெறுக்கிறார். மல்கியா 1:2 சொல்ல, ஏசாவை நான் வெறுத்தேன். சகரியா 8:17 சொல்லுகிறது, ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தை தீங்கு நினையாதே. அக்கிரமத்தை வெறுத்துத்தல். நீ வேதனையோடு இருக்கிறத, கஷ்டப்பிடிக்கிறத, நடக்க முடியாமல் இருக்கிறத, நீ பிரச்சனையோடு இருக்கிறத அவர் வெறுக்கிறார். அடுத்ததாய் 5வது ரகசியம், கைகளை வைத்தார். His hands on him. Its hands on him. அவன் மேல் வைக்கிறார். கைகள் வைப்பது அதிகாரத்தை காட்டுகிறது. இயேசு அதிகாரம் உள்ளவர். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தெய்வம். அவர் எதன் மேல் அதிகாரம் உள்ளவர்? வெளிப்படுத்தல் 1:18 மரணத்தின் மேல், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிகாரம் உள்ளவர். மத்தேயு 9:35 சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கினால். வியாதியின் மேல் இயேசு அதிகாரம் உள்ளவர். 1 மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், 2 வியாதியின் மேல், வெளிப்படுத்தல் 1:18 மேல் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், மத்தேயு 9:35 வியாதியின் மேல் இயேசு அதிகாரம் உள்ளவர், மார்க் 1வது அதிகாரம் 25-27 வரை தீய ஆவிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தின கட்டளையிடக்கூடிய தீய ஆவியின் மேல் அதிகாரம் உள்ளவர். மத்தேயு 9:6 பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம். பாவத்தின் மேல் அதிகாரம். இயேசுவுக்கு எதன் கைகளை வைத்தல் என்றால் மரணத்தின் மேல் அதிகாரம், 2 பாவத்தின் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம், தீய ஆவிகளின் மேல் அதிகாரம், அடுத்தது பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு பாவ மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாக ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாயா?
கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை ஆக்குறார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தருகிறார். ஆறாவது காரியம், எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். He asked him if he saw anything. I see men like trees walking. அவன் சொல்றான், எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் சொல்றா, நடக்கிற மனுஷர்களை எல்லாம் மரங்களை போல காண்கிறேன். ட்ரீயை தொட்டு தொட்டு தான் பழக்கம். சுற்றி அந்த இருந்த பகுதியில் பூரா மரங்கள் நிறையா இருக்கு. பழக்க தோஷம் இன்னைக்கு அநேகருக்கு பழக்க தோஷம். எல்லாம் கேட்டுக்குங்க, எல்லாம் கேட்டுக்குங்க. ஒரு அற்புதமான ஒருத்தர் ஒரு மாடு ஒரு வண்டியை வாங்கி அவர் ஓட்டினாரா. ஒரு மாடு ஒரு வண்டியை வாங்கி ஓட்டுறார். இந்த காளை மாடை வாங்கி, இந்த காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஓட்டுனாரா. ஆனா அந்த காளை மாடு 100 அடி போனா நிக்குமா, 100 அடி போனா நிக்குமா. என்னடா இது 100 அடி போனா நின்னுக்குது, 100 அடி போகுது அப்படின்னு கேட்டா, 100 அடிக்கு ஒரு கார்பரேஷன் தொட்டி வச்சிருப்பாங்க, அந்த குப்பைகளை கொட்டுறது. அதுக்கு முதல்ல ஓடிட்டு இருந்த வண்டியா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், 100 அடி போனா நின்னுக்கும், 100 அடி போனா நின்னுக்கும். சிலர் ஒரு வாரம் சபைக்கு வருவாங்க, அப்புறம் வர நியூ இயருக்கு தான் வருவாங்க. பழக்க தோஷம். அதிகாலை ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. பழக்க தோஷம். கார்பரேஷன் வண்டியை போல இருக்கிறாயா, 100 அடி போய் 100 அடி போய் நிற்கிறாயா. எல்லா ஜாபில இருந்து ஜெபிப்பாங்க, அப்புறம் பார்த்தா வயல கெட்ட வார்த்தை பேசுவாங்க. பழக்க தோஷம். எல்லா சபைக்கு வருவாங்க, போய் சினிமா பார்ப்பாங்க. பழக்க தோஷம். எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா கோபப்படுவாங்க, எரிச்சல் போவாங்க, குழப்பத்தொண்டு வருவாங்க, குறைகளை சொல்லுவாங்க. பழக்க தோஷம். எங்க நிக்க கூடாது, ஓடணும். ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். பழக்க தோஷத்தை மாத்து. இன்றைக்கு தெளிவாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்காக அந்த வார்த்தை வருகிறது. மனம் திரும்பு. உன் வாழ்க்கையில நீ சபைக்குள்ள இருந்தும் கர்த்தரை தேடியும் கர்த்தருக்கு நின்னும் ஏதோ இன்னும் மனமாறாத சுபாவம் இருக்கும் என்றா ஓடி ஓடி நிற்கிறாயா? இன்றைக்கு மாற்று. எங்க நிற்க மாட்ட, உண்மையா இருப்ப, பரிசுத்தமா இருப்ப, ஜெபிப்ப, தேவனுக்கென்று வைராக்கியமா இருப்ப, ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக கண்களை திறந்து பார்த்தா, மரங்களை பார்த்தா என்னத்தை பார்க்கிறா? இன்னைக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை பார்க்க முடியாமல் இருக்கிறாயா? உனக்கு சுகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிற, ஆரோக்கியத்தை, நன்மைகளை, வேன்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாய். நீ எதை பார்க்கிறாய்? ஒருவேளை தோல்வி பார்த்து கொண்டிருக்கிறாயா? பிரச்சனைகளை பார்க்கிறாயா? உலகத்தை பார்க்கிறாயா? தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, கடைசி பாயிண்ட். Then he put his hands on his eyes again, beat him the and made him look up, and he was restored and saw everyone clearly. எல்லாத்தையும் அவன் கிளியரா பார்த்தா. மெய்யாகவே அற்புதம் நடந்தது. யோவான் 8:36 உனக்காய் வருகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாக விடுதலை ஆவீர்கள். Therefore if the Son makes you free, you shall be free indeed. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இயேசுவால் ஏற்கனவே தொட்டால் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். பிரச்சனை உள்ள இடத்தில் மறுபடியும் ஆண்டவர் உன்னை கரம் நீட்டி உன்னை பிடிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உன் வியாதி உள்ள இடத்தில், கட்டி உள்ள இடத்தில், வலி உள்ள இடத்தில், வேதனை உள்ள இடத்தில், பிரச்சனை உள்ள இடத்தில் இயேசு கரம் நீட்டி பிடிக்கிறார். உன் வயிற்றில் இருக்கிற கட்டி பிடுங்கி வெளியேறுகிறார். அற்புதம் நடக்கிறது. கண்களுக்கு பிரச்சனையை அகற்றுகிறார். உன்னை அந்த குறுகிய நிலையில பெத்சாய்தா விட்டு வெளியே கொண்டு வருகிறார். கரம் பிடித்து சிந்தையிலே, தொழிலே, ஊழியத்திலே, சரீரத்திலே, வேலையிலே, குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்க போகிற எல்லாத்தையும் தெளிவா பார்க்கிறார். முதலாவது கண்களை திறந்து இயேசுவை பார்த்தார். இயேசு அற்புதர். வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வத்தை கண்களை திறந்து பார்த்துட்டா. ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா. ஆசீர்வாதத்தை பார்க்கிறா, ஆரோக்கியத்தை பார்க்கிறா, சுகத்தை பார்க்கிறா, வெற்றியை பார்க்கிறா. இதோ இந்த பிரசங்கத்தை இவ்வளவு ஆண்டுகளாய் நீ கேட்டும் இன்றைக்கு ஒரு புதிய கோணத்தில் உன் கண்களை ஆண்டவர் திறந்தும்படியாய் ஒரு அற்புத சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் கண்களை திறந்து விட்டால் பெற்றுக்கொள் மகளே, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உனக்குள்ளாய் வருகிறது. இயேசுவே தொடும் என்று சொன்னார்கள்.
ஆனால் இயேசு தொட விரும்பவில்லை. கரம் பிடித்தார், ரட்சிப்பை பிடித்தார், வெளியே கொண்டு வந்தார். சிறிய நிலையிலிருந்து சிறிய கிராமம் கோபம் எரிச்சல் என்கிற பெத்சாயிதாவை விட்டு பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். கண்களில் உமிழ்ந்தார். வெறுக்கிற உமிழ்தல் என்பது எச்சை துற்றுதல், வெறுப்பதை காட்டு. ஆண்டவரின் பிரச்சனைகளை வெறுக்கிறார். மீண்டும் கண்களில் அதை பூசி, எதையாகலும் காண்கிறாய், மரங்களை காண்கிறார், பழக்க தோஷத்தை மாத்து. படிப்படி ஆண்டவர் செய்கிறாரு, சுபாவத்தை மாற்றாரு. மீண்டும் தொட்டார். ஒரு முறை தொட்டவர் மீண்டும் தொடுகிறார். இரண்டாவது முறை இதோ தொடுகிறார். ஏற்கனவே இயேசுவால் தொடப்பட்ட நீ. ஒன்று கரம் பிடித்தார், இரண்டாவது கண்களிலே பூசினார், மூன்றாவது தடவை அவன் தெளிவாய் கண் உன்னை பிடித்து கண்களிலே தொட்டு மீண்டும் தெளிவாக காண்கிறார். இதோ கண்களை திறந்து விட்டார். அற்புத வல்லமை வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இது வெளிப்பாட்டுக்காய், இந்த சத்தியத்திற்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடைய உயிர்ப்பித்து இருக்கிறார், விடுதலை பெற்றுக்கொண்டார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் எங்களை வெளிப்படுத்தினீர், சத்தியத்தை தந்தீர், எங்கள் கண்களை திறந்தீர், எங்களை உயிர்ப்பித்தீர். ஆண்டவரே, அற்புத வார்த்தைகளை தந்தீரே, உமக்கே மகிமை.